குட் மார்னிங். நான் உங்க முகமது சார் பேசுறேன், ஸ்டார் டியூஷன் சென்டர்ல. திருப்பி இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த பப்ளிக் எக்ஸாம் +1 +2 ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதை போட ஆரம்பிச்சேன். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதால ஒரு சப்ஜெக்ட்டும் முக்கியமான ஃபார்முலா நான் போட்டுட்டு வரேன். அதுல மேக்ஸும் தமிழும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லி ரொம்ப பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியுன்றதால பெரிய விஷயம் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் ரிலேஷன்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் இந்த ஃபார்முலா நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ சயின்ஸுக்கும் நான் அதே மாதிரி ஃபார்முலா போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து மற்ற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸில் இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும் ஒரு 3-4 பாயிண்டோ 10 பாயிண்ட் தான் சொல்லுவேன். அது வண்டி படிச்சா போதும்னு அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இது மெயினாக அவங்க நல்ல மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் இதில் என்ன படிக்கணுன்றது ஒரு சின்ன ஃபார்முலா போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல மார்க் வந்துடும். மெயின் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலாஸில் இப்போ பிலோ ஆவரேஜ் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிலோ ஆவரேஜ் இந்த மாதிரி பசங்களுக்கு தான் இந்த மெயினாக இந்த வீடியோஸ். அதுக்கு நான் என்ன சார் மற்றவங்க பார்க்கக்கூடாதான்னா அப்படி கிடையாது. இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை வச்சுட்டு நீங்க ஒரு 50-60 மார்க்ஸ்க்கு நான் ஃபவுண்டேஷன் கொடுத்துருவேன். இதை ஃபாலோ பண்ணாலே 50 மார்க்ஸ்ன்றது ஈஸியா வந்துடும். அதுக்கு மேல 70 எடுக்கிறது 100 எடுக்கிறது எல்லாம் உங்களோட திறமையை பொறுத்து இருக்குதான். அந்த பேஸ்ல தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா போறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். இது ஒண்ணு, இந்த ஃபார்முலா சொல்ல போறேன் நான் இப்போ. இதோட ஸ்கிரீன்ஷாட்டும் நான் வீடியோல உங்களுக்கு கடைசியில போடுறேன். ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த வீடியோல நான் புதுசா ஒன்று அட்டாச் பண்ணிருக்க போறேன். என்ன புதுசுனா, இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்ல இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்கல. இது எது படிங்கன்னா அவ்வளவுதான். இப்போ சயின்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஷார்ட் ஆன்சர்ஸ் தனியா, அதே மாதிரி லாங் ஆன்சர்ஸ் தனியா, ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு லெசன்லயும் ஒரு ஷார்ட் ஆன்சர் ஒரு லாங் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ண ப்ராடக்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க கரெக்டா படிச்சீங்கனாலே நான் 80 to 90 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் ஆன்சர் ஒரு லாங் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் அது என்னென்ன நம்பர்ன்றது உங்களுக்கு எழுதி போடுறேன். அதனால இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு பார்த்தா தான் புரியும். இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான், இதுல நான் எல்லாம் அடக்கியிருக்கேன். அதனால தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபார்முலாக்குள்ள போகலாம். பப்ளிக் எக்ஸாம் ஃபார்முலா ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாம். இப்போ நீங்க ஃப்ரைடே எழுத போறீங்க எக்ஸாம். இதுல அதே மாதிரி இதுல வந்து 3 கேட்டகரி தான். இப்போ இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் மாதிரி ரொம்ப கேட்டகரி இல்லை, ரொம்ப சிம்பிள். இதுல ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலால ஒரு விஷயம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா என்ன இருக்குன்னு சொல்லி? கெஸ் பண்ணுங்க என்ன ஆல்ரெடி ஒரு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இதுல வந்து இந்த சயின்ஸ் எக்ஸாம் என்னன்னா பெரிய பியூட்டின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி 25 மார்க்ஸ் நடந்திருக்கும். மேக்ஸிமம் 90% 95% எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 25 மார்க்ஸ்ன்றது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுல மாறுதலே இல்லை. 1-2 பசங்க இல்லை 5 பசங்களுக்கு தான் மிஸ் ஆயிருக்கும். அது கூட ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. 2-3 மார்க் இல்லைன்னா மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் தான் கம்மியா இருக்கும். நம்ம பாசிட்டிவ் சைட்லேயே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல ஒரு 25 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஆல்ரெடி நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ வந்து எக்ஸாம் நீங்க வந்து மற்ற எக்ஸாம்லாம் வந்து 100 மார்க் 100 மார்க்ஸ் எழுதுறீங்க, இதுல 75 மார்க்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி 25 இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஒன்வேர்ட்ஸ் வந்து 12 ஒன்வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபுல்லா நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு 12 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு 12 மார்க்ஸ். தேர்டு பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து ஃபுல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒன்லி 2 மார்க்ஸ். நான் 3 மார்க்ஸ் சொல்ல 5 மார்க்ஸ் சொல்ல, ஒன்லி 2 மார்க்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டீங்கனால அதுல 14 மார்க்ஸ் வருது. ஸோ இது மூணு பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் 25 மார்க்ஸ், ஒன்வேர்ட்ஸ் 12 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து 14 மார்க்ஸ். இது 3 கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து 51 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. டோட்டல் சாலிடா 51 மார்க்ஸ் வருது. எப்போ வீடியோல சொன்ன மாதிரி நம்ம அதே கிடைக்கும்னு சொல்லுவோம்னா நம்ம கொஞ்சம் லெஸ் கூட பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒன்வேர்ட்ஸ் வந்து 12ல் 1-2 ஓனா கேட்கலாம். ஸோ அதுல 2 மைனஸ் பண்ணிக்கங்க. 2 மார்க்ஸ் வந்து 14ல நான் 4 மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலா நம்ம 6 மார்க் மைனஸ் பண்ணா கூட 51 + 6 வச்சுனா கூட டோட்டல் ஈஸி டு ஸ்கோர் 45 மார்க் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஸோ 45னா 50 மார்க்ஸ் ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு அருமையான ஃபார்முலா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இதோட போட்டோ ஷூட் வந்து நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் டேப்லர் காலம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஷார்ட் ஆன்சர் ஒரு லெசன்லயும் ஒரு ஷார்ட் ஆன்சரும் ஒரு லெசன்ல ஒரு லாங் ஆன்சர் போட்டிருக்கேன். அதோட டேப்லர் காலம் தான் இது. இதை நீங்க படிச்சீங்களானே நீங்க வந்து 80 to 90% நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஒண்ணா நம்ம போலாம் வாங்க. இது வந்து டெக்ஸ்ட் புக்ல தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுடைய சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. இதுல எப்படின்னா இதுல வந்து லெசன்ஸ் போட்டிருக்கோம் 1 2 3 4 5 6. இது ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர். இப்போ லெசன் 1ல வந்து ஷார்ட் ஆன்சர் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் வந்து 2.
இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லெசன் 2ல ஷார்ட் ஆன்சர் 2 லாங் ஆன்சர் 1. லெசன் 3ல ஷார்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 2ம் 6ம் லாங் ஆன்சர் வந்து 2. லெசன் 4ல வந்து ஷார்ட் ஆன்சர் 4 லாங் ஆன்சர் 2. லெசன் 5ல ஷார்ட் ஆன்சர் 5 லாங் ஆன்சர் 3. லெசன் 6ல வந்து ஷார்ட் ஆன்சர் 1 லாங் ஆன்சர் 1. இது வந்து ஃபுல் பிசிக்ஸ். இது ஃபுல்லா டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்தது. சரி, கெமிஸ்ட்ரி போலாம் வாங்க. கெமிஸ்ட்ரியில வந்து 7th லெசன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல எஸ்ஏ அப்படின்னு போட்டிருக்கேன், ஏன்னா இடம் இல்லாததுனால எஸ்ஏன்னு போட்டிருக்கேன். எஸ்ஏனா ஷார்ட் ஆன்சர், எல்ஏனா லாங் ஆன்சர். ஸோ 7th லெசன்ல ஷார்ட் ஆன்சர் 2 லாங் ஆன்சர் வந்து 1. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெசன் நம்பர் 8ல ஷார்ட் ஆன்சர் 3 லாங் ஆன்சர் 3. லெசன் நம்பர் 9ல வந்து ஷார்ட் ஆன்சர் 3 லாங் ஆன்சர் 1. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 10ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 4 லாங் ஆன்சர் 3. லெசன் நம்பர் 11ல வந்து ஷார்ட் ஆன்சர் 5 லாங் ஆன்சர் 1. ஸோ இதோட கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பயாலஜி. பயாலஜியில் அதே மாதிரி லெசன் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் போட்டிருக்கேன். 12th லெசன்ல ஷார்ட் ஆன்சர் 3 லாங் ஆன்சர் 1. 13th லெசன் ஷார்ட் ஆன்சர் 3 லாங் ஆன்சர் 2. 14th லெசன்ல ஷார்ட் ஆன்சர் 10 லாங் ஆன்சர் 1. 15th லெசன்ல ஷார்ட் ஆன்சர் 1 லாங் ஆன்சர் 1. 16th லெசன் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 6 லாங் ஆன்சர் 2. அப்புறம் வந்து 17th லெசன்ல 2 ஷார்ட் ஆன்சர் இருக்கு, 3 and 10 லாங் வந்து 1. 18thல வந்து 2 ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் வந்து 3. 19th லெசன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 3ம் லாங் ஆன்சர் 4. 20th லெசன்ல வந்து ஷார்ட் ஆன்சர் 4 லாங் ஆன்சர் 4. 21st லெசன்ல வந்து ஷார்ட் ஆன்சர் 2 லாங் ஆன்சர் 2. 22nd லெசன்ல வந்து ஷார்ட் ஆன்சர் 1 லாங் ஆன்சர் 2. ஸோ இதோட வந்து பயாலஜி முடிஞ்சிச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிஞ்சிச்சு. ஃபைனலா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு தான் நான் ஏர் மார்க் போட்டிருக்கேன். 23rd லெசன் அதுல வந்து ஷார்ட் லாங்னு இல்லை, ஒரே இதுதான். ஸோ அது வந்து 4th கொஸ்டின். ஸோ இதோட பாத்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா போட்டு எல்லாம் ஒரு லெசன்ல ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். ஷார்ட்ல ஒன்று, லாங்ல ஒன்று. இது ஃபுல் படிச்சிட்டீங்களா? இது வந்து ஒரு என்ன ரொம்ப முக்கியம், இதுல வந்து 90 to 100% வர வாய்ப்புகள் இருக்கு. இது நீங்க படிச்சுட்டு நீங்க ரெகுலரா படிக்கிறது படிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தாலும் எப்போ நான் அந்த மேக்ஸ் சயின்ஸ் கொடுத்த ஃபார்முலா அதை பார்த்துக்குங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தரேன். இதுல வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஒன்று படிச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கேட்டாங்க, அதுவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இன்னும் 2 days டைம் இருக்கு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இன்னொரு விஷயம்னா, இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பயாலஜிக்கு இதுக்கும் போடுறேன்னா, சோஷியலுக்கு போறேன்னா, அதான் உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம். சோஷியலுக்கு இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவோட முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் போடுறேன். ஸோ இதை பார்த்து பயனடைந்துங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஆல் தி பெஸ்ட்.